வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி சிக்கன் செங்கேசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி ரொட்டி நான் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 3 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கோல்டன் ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே நாம் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா சிக்கனையும் நான் சேர்த்துட்டேன். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இந்த சைடும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் வதக்கி வச்சுருந்த வெங்காயம் முந்திரி பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 3/4 கப் அளவுக்கு தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு விழுதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம்.
இப்போ இதை வந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் காஞ்ச வெந்தய இலைகளை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலட்னாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் சங்கேசி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.